உங்களுடைய வீட்டிலே நாம் குடும்பமாய் சேர்ந்து ஜெபித்து நடத்துகிற காரியங்களும் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைக்கும். ஆமென். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லு. நல்ல செழிப்பா இருப்பீங்க. மனதார இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க செழித்திருப்பீர்களாக. ஆமென். பச்சையா இருப்பீர்களாக. நல்ல வற்றாத நீரூற்ற போல இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கத்திக்க பண்ணுவாராக. எல்லாரும் கரங்களை நீட்டி அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக விசேஷமாய் அதிசயா காரணியா இன்றைக்கு அதிசயா பர்த்டே இன்றைக்கு அதிசயா பர்த்டே தேர்ந்தெடுத்தார். தேவன் அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். கர்த்ததானவர்களுக்கு இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர் மாறில்லான ஆசீர்வாதமானவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பூமியிலே இந்த பட்டணத்திலே கர்த்தாவே எவர் கண்டு தெரிந்தெடுத்திருக்கு இதுவரை நடத்தி வந்திருக்கிறீர்கள். கஷ்டங்கள் இலக்கங்கள் போராட்டங்கள் எல்லா சூழ்நிலையோடு அன்பு பிள்ளைகள் காருண்யாவையும் அதிசயாவையும் வயிற்றிலே வளர்ந்து வருகிற அருமையான ஆண் குழந்தையை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல தகப்பனே. இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவுடைய அளந்த பாதுகாப்புக்குள்ளே பிள்ளைகளை பண்ணி இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். காருண்யம் என்னும் கீழகத்தினாலே சூழ்ந்து கொள்வீரா. எந்த அசுத்தாவிகளும் ஆண்டவரை பொருளாத கண்களும் மேலே படாதபடி இயேசுடைய ரத்தங்களுடைய காவலாயிருப்பதா, பாதுகாப்பாயிருப்பதா, பலமாயிருப்பதா, ஒரு உன்னதமானுடைய சட்டைகளிலே சர்வ வல்லவருடைய நிழல்ல மறைத்துக் கொள்ளுவீரா. உன்னத தேவனுடைய கனவோடு இருப்பதாக இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பா. இயேசு நாமத்திலே ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே. ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே. ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. உன்னதத்திலிருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.